Next, we will move on the concept of concavity, convexity and point of inflection. Okay, then test of concavity. What is the concavity procedure is, you find out f dash of x, f double dash of x. F double dash of x greater than 0 on open interval I, f of x is concave upward. F double dash of x less than 0, the process is concave downward. Okay, concavity மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். concave upwardனா convex எப்படி இருக்கும்? convex வந்து downward-ஆக இருக்கும். concave downwardனா convex upward-ஆக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்கேவ் தான் எல்லாத்துலேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கான்கேவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கான்வெக்ஸும் கேட்டிருந்தாங்கன்னா கான்கேவ் அப்வர்ட்னா கான்வெக்ஸ் டவுன்வர்டு, கான்கேவ் டவுன்வர்ட்னா கான்வெக்ஸ் அப்வர்டு. ஸோ அப்படியே என்ன செஞ்சுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். வாட் இஸ் மீன் பை பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா the points where the graph of function changes from concave upward to concave downward. ஸோ ஒரு ப்ளஸ் வந்திருக்கு, ஒரு மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா, இது கான்கேவ் அப்வர்ட், இது கான்கேவ் டவுன்வர்டு. அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் வர பாயிண்ட் தான் என்னது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, கான்கேவ் டவுன்வர்ட் டு கான்கேவ் அப்வர்ட் ஆர் கால்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ போன வீடியோ செக்ஷனில், இன் லாஸ்ட் வீடியோ செக்ஷன் we will discuss about the absolute maximum minimum and another local extrema. So you will find what is that f dash of x. f dash of x equal to 0 பண்ணும்போது நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் கான்கேவ் அப்வர்ட் டவுன்வர்டில் நம்ம என்ன பண்ணணும், f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 7.57. determine the intervals of concavity and point of inflection. ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ f of x is equal to x minus 1 the whole cube dot x minus 5. Then f dash of x. f dash of x வந்து uv method. x minus 1 the whole cube வச்சுட்டு இதை differentiate பண்ணும்போது 1, ஏன்னா இது 0 ஆயிரும். ப்ளஸ் x minus 5 வச்சுட்டு இதை differentiate பண்ணிங்கன்னா 3 into x minus 1 the whole squared. ஓகே, ஸோ என்ன காமனாக இருக்கு, x minus 1 the whole squared காமனாக இருக்கு. ஸோ அப்போ x minus 1 பேலன்ஸ் x minus 1 இருக்கும், ப்ளஸ் 3 into x minus 5ன்ற டேர்ம் இருக்கும். அப்போ x minus 1 the whole squared, இங்கே x minus 1 plus 3x minus 15. ஸோ 3x plus x 4x. x minus 1 the whole squared, 4x minus 16. 4 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ x minus 1 the whole squared, 4 காமனாக வெளியே வச்சுடுறேன். இங்கே x minus 4. இது f dash of x. Again we will differentiate f double dash of x. So 4 அப்படியே வச்சுக்கோங்க. Then uv method. x minus 1 the whole squared வச்சுட்டு இதை differentiate பண்ணும்போது 1. Then x minus 4 வச்சுட்டு இதை differentiate பண்ணும்போது 2 into x minus 1. திரும்ப x minus 1 பண்ணும்போது 1 தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கேருந்து x minus 1 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. x minus 1 காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே x minus 1 plus 2 into x minus 4. So multiply that. 4 into x minus 1, இங்கே x minus 1 plus 2x minus 8. Okay. So 4 into x minus 1, here 3x minus 9. 3 காமனாக எடுத்துலாமா? அப்போ 3 4s are 12. x minus 1, இங்கே x minus 3. 3 காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதுதான் f double dash of x. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கண்டிஷன் சொன்னேன், இங்கே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கு f double dash of x தான் ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஓகேவா? அப்போ 12 into x minus 1, x minus 3 is equal to 0. ஸோ 12 வந்து என்ன வந்துடும், இந்த டைம் வந்துடும். ஸோ x minus 1 is equal to 0, x minus 3 is equal to 0, x is equal to 1, x is equal to 3. இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு நம்பர் லைன் வரைவோம். minus infinity, 1, 3 and plus infinity. So intervals f double dash of x
concavity. Minus infinity comma 1, 1 comma 3, then 3 comma infinity. Okay, minus infinity comma 1 na 0 வந்துரும். அப்போ f double dashல போய் நீங்கள் 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே பாசிட்டிவ்னா அடுத்து நெகட்டிவ், நெக்ஸ்ட் 1 பாசிட்டிவ், அல்டர்னேட்டிவ் தான் வரும். ஸோ இங்கே என்ன சொல்லலாம், கான்கேவ் அப்வர்டு, இங்கே concave downward, this one concave upward. So இதோட முடிஞ்சு concavity. அடுத்து next one point of inflection. Point of inflection என்னது, ஃபஸ்ட்டு 1 இங்கே மூவ் ஆகுது. ஓகேவா, 1 இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ், எப்போ 1ன்ற பாயிண்ட்லேருந்து என்னது இங்கேருந்து மாறுது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி மைனஸ்லேருந்து ப்ளஸ், அப்போ 3ன்ற பாயிண்டில் மாறுது. ஸோ அப்போ இங்கே என்ன செய்யணும்னா எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஆஃப் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் 1 மைனஸ் 1 0. அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 1 எஃப் ஆஃப் 3, இங்கே பாருங்கள், இங்கே போய் என்ன செய்யுங்க 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ 3 minus 1 the whole cube dot 3 minus 5. So 3 minus 1 na 2 cube is 8. This one is minus 2. Answer is minus 16. So point of inflection, 2 point, 1 substitute பண்ணும்போது நம்மளுக்கு 0 வருது. Another is 3 substitute பண்ணும்போது minus 16. That's all. Hi students, next example 7.58. Determine the intervals of concavity of curve y is equal to 3 plus sin x. So concavity கேட்டிருக்காங்க. So y is equal to 3 plus sin x. x பொறுத்தா differentiate பண்ண போகிறோம். y dash போடலாம் இல்லை dy by dx. 3 differentiate பண்ணும்போது 0. sin x differentiate பண்ணிங்கன்னா cos x. Then 2 times differentiation. அப்போ d squared y by dx squared. cos x differentiate பண்ணிங்கன்னா minus sin x. நாம் என்ன பண்ணுவோம், d squared y by dx squared second derivative equal to 0 பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு critical point கிடைக்கும். ஸோ minus sin x is equal to 0னா மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. sin x is equal to 0னா x is equal to n பைன்னு அர்த்தம். அதாவது sin 0. ஓகேவா, sin எப்போல்லாம் 0 வரும், 0 பை 2 பை 3 பை 4 பை எல்லா பைலையும் என்ன வந்துடும், ஆன்சர் 0ன்னு வந்துடும். அதனால் காமனாக என்ன செஞ்சுருக்கோம், n பைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு டயக்ராம் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ சைனோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இது 0, இது பை, இது 2 பை. இதே மாதிரி நெகட்டிவ் சைடும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம என்ன பார்த்துருப்போம், 11th பார்த்துருப்போம் 1.4 டயக்ராம் வரையதில். ஓகேவா, சேம் கான்செப்ட் தான். இங்கே 0 பை 2 பை. நம்ம கன்சிடரேஷன் இங்கே எங்கே இன்டர்வல் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளாக ஜென்ரலாக 0லேருந்து நான் 2 பை வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆன்சர் ஆக்சுவலாக n பை. நான் x is equal to 0 to பைன்னு எடுத்துக்கிறேன். அதாவது 0 பை 2 பை இந்த இன்டர்வல்ஸை நான் ஜென்ரலாக எடுத்து நான் பண்ண போகிறேன். புக்கில் வந்து மைனஸ் பை டு ப்ளஸ் பைன் பண்ணியிருப்பாங்க. எது எடுத்தாலும் ஓகே தான். இன்டர்வல்ஸ் f dash of x concavity. So first one 0 comma pi, next one pi comma 2 pi. So 0 to pi na நம்மளுக்கு என்ன தெரியும், pi by 2ன்னு தெரியும். இங்கே போய் நான் pi by 2 சப்ஸ்டிட் பண்ணால் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இங்கே நெகட்டிவ்னா இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும், பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து என்ன வந்துடும், கான்கேவ் upward, concave down, இது வந்து concave upward. ஓகேவா, ஸோ அப்போ என்ன செஞ்சலாம், concave downward, இது concave upward. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வர டேர்ம் என்னது, பை. இது கான்கேவிட்டி முடிஞ்சு. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன செய்வோம், பை, எஃப் ஆஃப் பை. ஸோ எஃப் ஆஃப் பைன்னு போடும்போது சைன் பையோட வேல்யூ என்னது, 0. அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்துடும், 3. இது ஒய் ஆஃப் பைன் கூட எடுத்துக்கோங்க.
அப்போது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பை கமா 3. ஓகேவா? இது நம்ம வேல்யூ வந்து இன்டர்வல் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஜென்ரலாக தான் எடுத்திருக்கோம், 0லேருந்து 2π வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எடுக்கிறேன் 0லேருந்து என்ன செய்கிறேன், பை எடுக்கிறேன். சப்போஸ் 0லேருந்து 2π எடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் 3 தான் வரப்போகுது. 3π எடுத்தாலும் ஏன்னா என்ன எடுத்தாலும் நம்ம பை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாக 0ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 3 தான் கிடைக்க போகுது. அப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்தனால இங்கேயும் என்ன செஞ்சிடணும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனும் ஜென்ரலாக எழுதிடணும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஈக்குவல் டு என்னது, n π. என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, 3 தான் கிடைக்க போகுது. தட்ஸ் ஆல். Hi students, next exercise 7.7 first la second subdivision. Find the intervals of concavity and point of inflection. Okay, concavity and point of inflection is f of x is equal to sin x plus cos x. So first differentiation, f dash of x. So concavity sum, for all our sums of 5 mark question. So important, be listen carefully. Sin x differentiate பண்ணும்போது cos x, then cos x differentiate பண்ணும்போது minus sin x. You know that double differentiation. So again differentiation, f double dash of x. Cos x differentiate பண்ணும்போது minus sin x, minus அப்படியே தான் இருக்கும். sin x differentiate பண்ணும்போது cos x. So f double dash of x நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஓகேவா? 0 பண்ணும்போது மைனஸ் sin x மைனஸ் cos x இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ cos x இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் sin x இஸ் ஈக்குவல் டு cos x. cos x டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வந்துடும், மைனஸ் sin x பை cos x இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ மைனஸ் tan x மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ tan x is equal to minus 1. tan x எப்போ வந்து நெகட்டிவ் வரும்னா நம்மளுக்கு தெரியும், இது வந்து என்னது, 4th quadrantல ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்லையும் தென் 4th quadrantலையும் தான் tan வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பை மைனஸ் தீட்டா, இங்கே 2π மைனஸ் தீட்டா. ஏன்னா இது வந்து என்னது 360 டிகிரி. நம்மளுக்கு இன்ட்ரோல் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 2π வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேர்ம், அப்போ பை மைனஸ் தீட்டானா 1 வந்து பை பை 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4 என்னது, பை மைனஸ் பை பை 4னா 4 மைனஸ் 3, 3π பை 4 வந்துடும். இன்னொன்று 2π மைனஸ் பை பை 4, 4 2s are 8, 7π பை 4. இதுதான் இன்டர்வல். எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சது தெரியுமா? ஸோ வந்து என்னது, குவாட்ரண்ட் எடுத்துக்கிறோம். செகண்ட் குவாட்ரண்ட்லையும் 4th குவாட்ரண்ட்லையும் தான் நம்மளுக்கு வந்து மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் பை மைனஸ் தீட்டா அண்ட் 4th குவாட்ரண்ட் 2π மைனஸ் தீட்டா. ஸோ தென் என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3π பை 4, 7π பை 4 வரும். உங்களுக்கு கேட்பீங்க, இது 4th குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன செய்வோம் சார், மைனஸ் தீட்டா தானே போடுவோம் அப்படின்பீங்க. ஸோ மைனஸ் தீட்டான்னு போட்டால் மைனஸ் பை பை 4. இங்கே வந்து அந்த இன்டர்வல்லே இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷன் எங்கே போயிடணும், 2π மைனஸ் தீட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் தான் நம்ம என்ன செய்கிறோம், 7π பை 4ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்வல் எப்படி எழுதலாம், இன்டர்வல் 0, 0 தான் ஸ்டார்ட் ஆகும், 0 to 3π by 4. அடுத்து 3π by 4, 7π by 4. Next one 7π by 4, 2π. ஓகே, இது வந்து f double dash of x, then concavity. Then 0 to 3π by 4. ஓகே, 0 to 3π by 4னா எனக்கு தெரிஞ்சது π by 2. நான் π by 2 எடுத்து f double dashல சப்ஸ்டிட் பண்ணுறேன். sin π by 2 என்னது 1. ஸோ மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இங்கே நெகட்டிவ் வந்தால் கண்டிப்பாக இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஸோ இது கான்கேவ், நான் சிம்பிள் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக எழுதிருங்க. டவுன்வேர்டு, இங்கே வந்து கான்கேவ், அப்வேர்ட், ஆரோ மார்க் போடக்கூடாது, நான் இங்கே ஷார்ட்டாக முடியறக்காண்டி போடுறேன். கான்கேவ், டவுன்வேர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கான்கேவிட்டி ஓவர். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னது, -2 ப்ளஸ் எங்கே இருக்குது, 3π by 4. ஸோ எஃப் ஆஃப் 3π by 4, எஃப்பில் போய் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அங்கே என்ன இருக்குது, எஃப் வந்து sin x + cos x. அப்போ sin 3π by 4 + cos 3π by 4 = 1. ஸோ 3π by 4 = 1. 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 3π by
plus cos 3 pi by 4. So sin எப்படி பிரிக்கலாம் pi plus pi by 4 then plus cos வந்து pi plus pi by 4. 180 degree plus theta in the quadrant. 180 degree plus theta pi plus pi minus pi by 4 தான் என்ன வந்துரும் 4 pi minus pi 3 pi ன்னு வரும். ஸோ அப்போ pi இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து ப்ளஸ்னால இங்கே சைன் pi by 4ன்னு வந்துடும். ஆனால் காஸ் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டாவில் காஸ் வந்து மைனஸ் தெரியுங்களா செகண்ட் குவாட்ரண்ட் சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு மற்றதெல்லாம் என்னது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் மைனஸ் காஸ் ஆஃப் pi by 4. 45 டிகிரி தெரியும் 1/√2 minus 1/√2 answer is 0. The same one positive to negative is 7 pi by 4. So f of 7 pi by 4 is equal to sin 7 pi by 4 plus cos 7 pi by 4. So sin of what is that 2 pi minus pi by 4 plus cos of 2 pi minus pi by 4. In fourth quadrant sin theta வந்து negative minus sin pi by 4 but cos theta is positive. All student take centum. So C for cos வந்து positive. So cos of pi by 4. This one minus 1/√2 plus 1/√2 answer is 0. So therefore point of inflection 3 pi by 4 substitute பண்ணும்போதும் 0 and 7 pi by 4 substitute பண்ணும்போதும் 0. That's all. Students, next exercise 7.7 first one la third subdivision. Find the intervals of concavity and point of inflection. F of x is equal to 1/2 e power x minus e power minus x. So differentiate the term. F dash of x is equal to 1/2 அப்படியே வந்துரும். e power x differentiate பண்ணா e power x minus e power minus x differentiate பண்ணா e power minus x then minus x பண்ணும்போது minus னு ஒன்று வரும். So minus into minus இங்கே plus ஆக்கிடலாம். Then f double dash of x again 1/2 then e power x differentiate பண்ணா e power x then e power minus x differentiate பண்ணா e power minus x again ஒரு minus ஒன்று வரும் minus into plus minus. நம்மளுக்கு என்ன கான்செப்ட் f dash x equal to 0 பண்ணணும். ஸோ அப்போ 1/2 e power x minus e power minus x is equal to 0னா இங்கே 0 போயிடும். ஸோ e power x e power minus x is equal to 0. இந்த டேர்மை இங்கே கொண்டு வந்துருங்க. e power x is equal to e power minus x. இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. e power x divided by e power minus x is equal to இங்கே 1ன்னு வரும். அப்போ தான் இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இதை மேலே போகும்போது நியூமரேட்டர் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா e power x dot e power x is equal to 1. ஸோ e power 2x is equal to 1. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 1 வரும். anything power 0 வந்து 1. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாதான் e power 0. ஸோ e power 0 e power 0 anything power 0 வேல்யூ 1ன்னு வரும். x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் இன்டர்வல் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இன்டர்வல் f double dash of x then here concavity. So f wait a minute interval 0 to minus infinity comma 0 then 0 comma infinity. minus infinity comma 0. So substitute பண்ணுங்க. இங்கே ஒரு ரஃப் காலம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நம்பர் லைன் தெரியும். நம்ம 0 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி வச்சு இன்டர்வலில் ஜாப் பண்ணியாச்சு. ஸோ நான் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0னா ஒரு -1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. -1ல் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதுதான் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இங்கே போய் நான் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரஃப் காலம் இது ஓகேவா.
ஜஸ்ட் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்காண்டி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன். ஸோ 1/2 இ பவர் மைனஸ் ஒன், தென் இங்கே மைனஸ் ஒன் போடும்போது இ பவர் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த டேர்ம் என்ன செஞ்சிடலாம், 1/2 இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாமா, 1/e மைனஸ் இ. ஸோ இ தான் பெரிய நம்பராக இருக்கும், இது அதோட ரெசிப்ரோக்கல் கண்டிப்பாக ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். அப்போ இங்கே நெகட்டிவ் இருக்கனால இது வந்து என்னது லெஸ் தென் 0. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நெகட்டிவ்னா ரெண்டாவது ஒன் கண்டிப்பாக என்ன இருக்கும், பாசிட்டிவ் தான் இருக்கும். ஸோ அப்போ கான்கேவ் டவுன்வர்டு, இது கான்கேவ் அப்வர்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் concavity over. Next one point of inflection. Point of inflection f of நம்மளுக்கு என்னது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஜீரோவில் இதாகுது. ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ, ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனிதிங் பவர் ஜீரோ 1/2ன்னு போடுங்க, இ பவர் ஜீரோ மைனஸ் இ பவர் ஜீரோன்னு தான் வரப்போகுது. எனிதிங் பவர் ஜீரோ 1 மைனஸ் 1 ஆன்சர் ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் போதும் ஆன்சரும் ஜீரோன்னு வருது. ஸோ தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 0,0. That's all. Hi students, next example 7.59. Find the local extrema of the function f of x is equal to x power 4 plus 32x. லாஸ்ட் எக்ஸசைஸே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமான என்னது, லோக்கல் மினிமம் ஆர் மேக்ஸிமம். அங்கே ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அங்கே என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, நெகட்டிவ்லேருந்து ஓகேவா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ஒரு டேப்லெட் காலம் போடுவோம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம் ஒரு டேப்லெட் காலம் போட்டு. பட் இங்கே என்னென்னா அது தேவையில்லை, டேரெக்டாக லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்னா இங்கே ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து லெஸ் தென் ஜீரோனா, எப்படி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம், லெஸ் தென் ஜீரோனா லோக்கல் மேக்ஸிமம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஜீரோனா லோக்கல் மினிமம். அப்படி கிரேட்டர் தென்னா மினிமம், லெஸ் தென்னா மேக்ஸிமம். ஜீரோ வந்தால் தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இது அனதர்னால திரும்பவும் அதே மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க, சம்ஸ் அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, பட் சேம் ப்ரொசீஜர் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 32x, தென் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x³ ப்ளஸ் 32. ஓகேவா, தென் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 3s are 12x². அவ்வளோதான். சரியா, இப்போது நம்மளுக்கு இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ அப்போ 4x³ ப்ளஸ் 32 is equal to 0. அப்போ 4x³ is equal to minus 32. Then x³ is equal to 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா minus 8. Then x is equal to minus 2. xோட வேல்யூ வந்து minus 2 தான். சரியா, இட் இஸ் xோட வேல்யூ வந்து minus 2 தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ இதை கொண்டு வந்து எஃப் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, f double dash of minus 2 is equal to 12 into minus 2 the whole squared. இது 4, 12 4s are 36 வந்து greater than 0. greater than 0 இப்போ தான் என்ன சொன்னேன், local minimum. so it has local minimum. local minimumனா இந்த minus 2 கொண்டு போய் f ofல substitute பண்ணணும். f of என்னது, x power 4 plus 32x. So x power 4 plus 32 into minus 2. So 2 power 4 என்னது, அது வந்து 16. இது minus 64. So answer is minus 48. So அப்போ local minimum value what is this, minus 2, minus 48. இதில் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா மட்டும் கேட்டதுனால நம்ம செஞ்சிடும். பட் லாஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருப்பாங்க ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் எக்ஸசைஸில் மோனோடான்சிட்டி இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அந்த மாதிரி கேட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதில் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம். இதில் ஒன்லி இது மட்டும் கேட்டனால இந்த கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா, Hi students, next example 7.60.
find local extrema of function f of x is equal to 4x power 6 minus 6x power 4. Remark பார்த்தீங்கன்னா when the second derivative vanishes, okay, we have no information about extrema அப்படின்னு வரும்போது we have used the first derivative test to find out extrema. Once again repeat the remark. Second derivative test உங்களுக்கு எப்போ வந்து ரிசல்ட் வராதுன்னு சொல்லியிருக்கேன், f double dash of c வந்து 0ன்னு வரும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வராது. So we have no information about extrema. We have used the first derivative test. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீமாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இங்கே சம் பார்க்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x power 6 minus 6x power 4. Then f dash of x. ஸோ என்ன வந்துடும், 6 4s are 24x power 5 minus 24x cube. ஓகேவா? Then again f double dash of x. f double dash of x வந்து 520 100 120x power 4 minus 72x squared. ஓகேவா? So you know that f dash of x equal to local extrema f dash of x தான் equal to 0 பண்ணணும். அப்போ 24x power 5 minus 24x cube equal to 0. So x power 5 24x power 3 வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே எடுத்தோம்னா இங்கே என்ன வந்துடும், x squared minus 1 equal to 0. ஸோ அப்போ என்ன வந்துடும்னா ஒன்று x cubes equal to 0 அல்லது x squared minus 1 is equal to 0. ஸோ அப்போ x is equal to 0, x squared is equal to 1, x is equal to plus or minus 1. ஸோ அப்போ 3 வேல்யூஸ் இருக்குது. 3 வேல்யூஸை கொண்டு போய் f double dashல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ f double dash of what is that, minus 1. முதல்ல மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவன் பவர். ஸோ கண்டிப்பாக 120 minus 72 மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஈவன் நம்பர்னால ப்ளஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் 48. The next one f of 0. 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the total term வந்து 0. Then f double dash of 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் 48. 48ன்றது greater than 0. ஓகே, பட் f double dash of என்னது இங்கே நம்மளுக்கு 0ன்னு வருது. ஸோ அப்போ அந்த கண்டிஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. f double dash of 0 வந்து 0னா there is no local extrema. இப்போ தான் ரீமார்க் பார்த்தோம். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டேபிள் காலம் வரும், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி -1 0 then +1 to infinity. Okay, minus infinity to -1. So interval f dash of x increasing or decreasing. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டோம், இங்கே வேனிஷ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ minus infinity, -1, then -1, 0, then 0, 1, 1, infinity. Okay, minus infinity, -1, -1, 0, 0 to 1. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்ன செய்கிறேன், -2ன்னு எடுத்துக்கிறேன். f double dash of x, f dash of x, f dash of xல -2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே வந்து கண்டிப்பாக என்ன வந்துடும், மைனஸ்னு வரும். சரியா, இங்கே வந்து -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக மைனஸ் டேர்ம் முன்னாடி வந்துடும். இங்கே -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே ப்ளஸ் டேர்ம் வரும். இருக்கிறதுலே இதுதான் கூட, பவர் இங்கே தான் கூட. ஸோ அப்போ இங்கே தான் என்னது, ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு நெகட்டிவ், நெக்ஸ்ட்டு ஒன் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். புரியுதா? ஸோ நெகட்டிவ் டேர்ம் அப்ளை பண்ணும்போது இது ரெண்டுமே ஆட் நம்பர். ஸோ நெகட்டிவ் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ஸோ நெகட்டிவ். ஸோ கண்டிப்பாக 0 வராது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், சாரி strictly decreasing, then strictly increasing, here strictly decreasing, here strictly increasing. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ்
minus 2 plus another local minimum. Okay, f dash of x ஞாபகம் இருக்கும் லாஸ்ட் எக்ஸசைஸில் பண்ணியிருப்போம் changes negative to positive. Okay, negative to positive at, so it is local minimum at x is equal to minus 1. So f of minus 1 இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ரெண்டுமே ஈவன் நம்பர், என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் தான் வரும். ஸோ 4 minus 6 is equal to minus 2. அடுத்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஜீரோவில் f dash of x change sign positive to negative, so it has local maximum at x is equal to 0. So f of 0 ன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணுச்சுன்னா இங்கே என்ன வந்துடும், இதுவும் 0 இதுவும் 0. So answer is 0. Then f dash of x has changes sign negative to positive. Another one, negative to positive னா என்ன இருக்குங்க 1 இருக்கு. So it has local minimum at x is equal to 1. So f of 1 substitute பண்ணும்போது 4 minus 6 தான் வரும் minus 2. So therefore local maximum value வந்து என்னது நம்மளுக்கு 0, local minimum value minus 2. That's all. Hi students, next example 7.61. Find the local maximum and local minimum of function. Function என்ன இருக்கு, f of x is equal to x squared y squared. Okay, f of x is equal to x. f of x னா இங்கே x term தான் வரணும், பட் என்ன செய்யணும்னா இங்கே x, y ன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்குது, எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. ஸோ f of x, y ன்னு வச்சுக்கிறோம். இங்கே இன்னொன்று டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus y is equal to 10. நான் x-ஆ கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 10 minus y, அப்போ என்னது சாரி ஒய்க்கு பதிலாக தான் இருக்கணும். ஸோ y is equal to 10 minus x. அப்போது இப்போ நம்ம மாற்றிக்கலாம். f of x is equal to என்னது x squared, yக்கு பதிலாக 10 minus x the whole squared. ஸோ அப்போ x squared இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், a squared plus b squared minus 2abனா 20x. ஓகே, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. x power 4 minus 20x cube plus 100x squared. இதுதான் வந்து இப்போ f of x. ஸோ இப்போ f dash of x, f dash of x என்ன வந்துடும் 4x cube minus 60x squared plus 200x. ஸோ இதில் வந்து 4 காமனாக வெளியே எடுத்துடலாம், x காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வந்துடும் x squared minus 1 4s are 4 20 15x plus 5 4s are 50. ஓகே, திஸ் ஒன் இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், பட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறதில்ல. f double dash of x இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம், 12x squared minus 120x plus 200. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ f dash of x தான் ஈக்குவல் டு 0 பண்ண போகிறோம். அப்போ 4x x squared minus 15x plus 50 equal to 0. ஒன்று 4x is equal to 0 அல்லது x squared minus 15x plus 15 is equal to 0. இங்கே x is equal to 0ன்னு வந்துடும். இங்கே 50-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணணும். 10 5s are minus 15. அப்போ ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுரும். ஸோ x minus 10, x minus 5 is equal to 0, x is equal to 10 and x is equal to 5. ஸோ 3 வேல்யூஸ் வந்துடுச்சு. இதுதான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஓகே, x is equal to 0, 10 and 5. Critical points are 0, 10 and 5. இதை கொண்டு வந்து f double dashல சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபஸ்ட்டு f double dash of 0, f double dash of 0னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்
200. So another greater than 0. Greater than 0 another, it has local minimum. Local minimum na அதோட வேல்யூ என்ன இருக்கும்? f of 0. f இந்த இதில் போய் 0 சப்ஸ்டிட் பண்ணணும். 0வை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரும் என்னது? 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் f double dash of 5. இந்த டேர்மில் 5வை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? 5வை சப்ஸ்டிட் பண்ணும்போது 25. ஓகே, ஸோ அப்போ 12 into 25 minus 120 into 5 plus 200. So 25 12s are, what is that? 8 வந்து 200, 12 வந்து என்னது? 300 minus இது வந்து என்னது? 600ன்னு வந்துடும். இங்கே 200. So 500 minus 600 minus 100. அப்போ less than 0. So it has less than 0 na, it has local maximum. Local maximum na f of 5 கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்? x squared. அப்போ 5 squared 10 minus 5 the whole squared. 5 squared na 25 into this one 5 squared na 25. Answer is 625. Next one 10 சொல்கிறாங்க. ஓகேவா? 10 என்ன செய்யலாம்? f double dash of 10. f double dash of 10 கண்டிப்பாக என்ன வந்துடும்? 12 into 10 squared minus 1200 plus 200. இதுவும் 100. அப்போ இது 1200 minus 1200 plus 200. ஆன்சர் வந்து 200 வந்து greater than 0. ஓகேவா? ஸோ it has local 200 means local, what is that? Minimum. Local minimum. So f of நம்ம 10 ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 10 minus 10 0. So answer will be 0ன்னு வந்துடும். 0ன்னு வந்துட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம்? Local maximum ஓட வேல்யூ 625. Then local minimum ஓட வேல்யூ 0. That's all. Hi students, next example 7.7. Find the local extrema for using second derivative test. Okay, f of x is equal to x squared e power minus 2x. So differentiate the term. F dash of x, uv method. x squared வச்சுட்டு e power minus 2x வச்சா e power minus 2x into minus 2 plus e power minus 2x வச்சுட்டு x squared பண்ணும்போது 2x. ஸோ இதில் காமனாக பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், தென் x இருக்கும், தென் e பவர் மைனஸ் 2x காமனாக இருக்கும். ஸோ 2x e பவர் மைனஸ் 2x காமன் எடுத்திங்கன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் வரும். ஓகேவா? இப்போதைக்கு காமனாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே வந்து என்ன வந்துடும்? மைனஸ் எக்ஸ் வந்துடும். இல்லாட்டி என்ன செய்யலாம்? ஒரு டேர்மை தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ e பவர் மைனஸ் 2x மட்டும் இருக்கட்டும். ஓகேவா? 2 இன்ட்டு e பவர் மைனஸ் 2x மட்டும் காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் எடுக்கல நம்ம காமனாக. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே e பவர் 2x தென் 2 காமனாக எடுத்துருக்கோம், அப்போ ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? தென் இதவே அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே என்ன ஆக்சுவலாக என்ன இருக்கும்? மைனஸ் 2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் 2x டாட் மைனஸ் 2 ப்ளஸ் தென் e பவர் மைனஸ் 2xை வச்சுக்கிட்டு ஓகே எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் இது அகெயின் யூவி மெத்தட். அதே மாதிரி e பவர் மைனஸ் 2xை வச்சுட்டு 2வை பண்ணும்போது 2xை பண்ணும்போது 2 ப்ளஸ் 2xை வச்சுட்டு இங்கே பண்ணும்போது e பவர் மைனஸ் 2x டாட் மைனஸ் 2. இதை சால்வ் பண்ணுங்கள். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர்ட் e பவர் மைனஸ் 2x. தென் இங்கே வந்து அதே மாதிரி மைனஸ் 4x e பவர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 e பவர் மைனஸ் 2x. இங்கே என்ன வந்துடும்? மைனஸ் 4x e பவர் மைனஸ்
2x. e power minus 2x நம்ம எல்லாத்துலேயும் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வந்துடும்னா 4x square minus 4x plus 2 then இங்கே என்னது minus 4x. ஸோ அப்போ ஆன்சர் என்னது e power minus 2x இங்கே 4x squared அப்படியே வந்துடும். இங்கே minus 4x minus 4x minus 8x plus 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் படி என்ன செய்வோம் f dash of x equal to 0 பண்ணுவோம். ஸோ f dash of x equal to 0னா 2 e power minus 2x என்ன ஆன்சர் வரும் minus x squared plus x. ஓகேவா minus x squared plus x is equal to 0. அப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க e power minus 2x is equal to 0 ஒன்று, இன்னொன்று minus x squared plus x is equal to 0 ஒன்று. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டேர்ம் என்னது இது கண்டிப்பாக not equal to 0. ஓகேவா e power minus 2x எப்போவுமே ஏன்னா ஜீரோவே சப்ஸ்டிட் பண்ணாலும் anything power 0 என்னது 1. ஸோ இந்த டேர்ம்லேருந்து வராது ஆன்சர். ஸோ அப்போ இங்கே வந்துடணும். இங்கே வந்து என்ன செஞ்சிடலாம் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா minus x plus 1 is equal to 0. அப்போ x is equal to 0 minus x plus 1 is equal to 0னா x is equal to 1. ஸோ ரெண்டே வேல்யூ தான். ஓகேவா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எத்தனை critical points x0 and x1. ஓகே இப்போ f double dashல போய் சப்ஸ்டிட் பண்ணணும். f double dash of 0 f double dash of 0 வந்து என்னது இங்கே இருக்குது இதுதான் f double dash of x. இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா anything power 0 1. ஓகேவா then 4 into 1 4 minus 8 into 1 சாரி எல்லாமே 0 வந்து என்ன வந்துடும் இங்கே 2 மட்டும் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 2. இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள் anything power 0 0 1 இங்கே ஃபுல்லாக 0 வந்துடும். இங்கே 2 மட்டும் வரும். 2 வந்து greater than 0. ஸோ இட் ஹேஸ் லோக்கல் மினிமம். மினிமம்னா நம்ம லோக்கல் மினிமம் வேல்யூ என்ன செய்யணும் f of 0ல் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா f of ஓட சம் என்னது இதுதான் anything power 0 0 தான். ஸோ இதுதான் லோக்கல் மினிமம். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் என்ன வந்துடும் f double dash of 1. f double dash of 1 என்ன வந்துடும் e power minus 2 இங்கே 4 minus 8 plus 2. ஓகே ஸோ e power minus 2 1 by e power 2 இங்கே என்ன வந்துடும் 6 into minus 2. ஸோ நெகட்டிவ் டேர்ம் தான். e பவரில் பாசிட்டிவ் தான் போகுது பட் இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ லெஸ் தேன் 0 less than 0னா it has local maximum. local maximum என்ன செஞ்சிரும் f of 1ன்னு போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம். கொஸ்டின் என்ன இருக்கு x squared e power minus 2x. ஸோ அப்போ x squaredனா 1ன்னு வந்துடும் e power minus 2ன்னு வரப்போகுது. அப்போ therefore local minimum வந்து நம்மளுக்கு 0 local மேக்ஸிமம் வந்து e power minus 2 அது 0 point something வரும். ஸோ அப்போ அதுதான் மேக்ஸிமம். அவ்வளோதான்.